வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கம்ப்யூட்டர் ஊடாக பார்த்து கொண்டிருப்பீர்களானால் உங்களையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். தொலைக்காட்சியில் பார்க்கிற பிள்ளைகளுக்கும் நாங்கள் எங்களுடைய வாழ்த்துதலை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். தேவன் தாமே இந்த நாளிலே இந்த ஆராதனை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. சற்று நேரம் தலைகளை தாழ்த்தி நாம் செபிப்போமா? தேவ சமூகத்தை நாம் நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மகிமையின் தேவனே மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. மகத்துவத்தின் தேவனே மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உன்னத ராஜனே மைக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உயர்ந்த தேவனே மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீ நல்லவர் ஆண்டவரே, நீ வல்லவர் ஆண்டவரே. ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்யக்கூடிய எங்கள் தேவன் ஆண்டவரே. நீ கர்த்தர் ஆண்டவரே, நீ மாறாதவர் ஆண்டவரே. நீ ராஜாதி ராஜா ஆண்டவரே, நீ தேவாதி தேவன் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உன்னத ராஜனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Lord, I thank you Father. Wonderful Lord, I thank you. மகிமையின் தேவனே மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. மகத்துவத்தின் தேவனே மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் ராஜாதி ராஜா ஆண்டவரே, நீ தேவாதி தேவன் ஆண்டவரே, நீர் எங்கள் கர்த்தர் ஆண்டவரே. அப்பா உமக்கு துதி ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே, உம்மை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நீதியின் சூரியனே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. Lord, I thank you Father. இந்த நாளிலும் கூட தேவனை ஆராதிக்கும்படியா நாம் கடந்து வந்திருக்கிறோம். தேவனுடைய பிரசன்னத்துக்குள் நம்மை நாமே இணைத்துக் கொள்வோம். நாம் வருவதற்கு முன்பாகவே தேவனுடைய பிரசன்னம் நம்ம மத்தியில உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ சமூகத்துல நம்மை நாமே தேவ சமூகத்தில் நம்மை இணைத்துக் கொண்டு இந்த வேளையில தேவ ஆராதனைக்குள் நாம் பங்கு பெறுகிற பிள்ளைகளாய் நம்மை மாற்றிக்கொள்வோம். ஹல்லேலூயா. தேவனை ஒரு உண்மையுள்ள இருதயத்தோடு, உத்தம இருதயத்தோடு கூட நாம் அவரை ஆராதிக்கும்படியாக ஒரு விசை கூட நம்மை நாமே தேவ சமூகத்திலே நம்மை தாழ்த்துவோமா? இந்த நாளிலும் கூட வேத வசனம் இவ்விதமாய் சொல்கிறது. யோவான் 3:30 சொல்கிற பிரகாரம் அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் என்று சொல்லி. ஆண்டவரே, நீங்க என் வாழ்க்கையில பெருகணும் ஆண்டவரே, நான் சிறுகணும். என்னுடைய குறைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே ஒரு விசை கூட கழுவுங்க, பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே என்று சொல்லி தேவ சமூகத்தை நாம் நோக்கி பார்க்கிற வேளையில, கோயர் இந்த பல்லவியை பாடுகிற வேளையில நாம் தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். தேவன் இந்த நாளில நம்முடைய விண்ணப்பத்தை கேட்டு நம்மை சுத்திகரித்து அவர் பெருகத்தக்கதாக நம்ம வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்தபடியா சற்று நேரம் தேவனை மகிமைப்படுத்துவோமா? வாய்களை திறந்து ஒவ்வொருவரும் தேவ சமூகத்தில், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மகிமையின் தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உன்னத ராஜனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் பெருக வேண்டும் ஆண்டவரே, நாங்கள் சிறுக வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய கிருபை பெருக வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே நாங்கள் சிறுக வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே, உம்மை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நீதியின் சூரியனே உம்மை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. கத்தாதி கத்தாவே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் கோட்டையை உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே.
எங்கள் அரணை உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஆராதனைக்கு ஏற்ற பாத்திரங்களை எங்களை மாற்றினீங்க ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த நாளில் இந்த ஆராதனையை ஆசீர்வதிக்கத்தக்கதாக சகோதரி ரூத் நம்மை ஜெபத்தில் நடத்துவாங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தாவே, நேற்றும் என்றும் என்றும் மாறாத எங்கள் நல்ல நேசரே கர்த்தாவே, இந்த நல்ல காலை வேளைக்காய் நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, ஒரு விசை கூட உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை வெறுமையாக்குறோம். எங்கள் குறைகள், குற்றங்கள், மீறுதல்களை ஆண்டவரே நீர் மன்னிக்கிறதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த நாளில் இந்த ஆராதனை ஆண்டவரே உமக்கு சுகந்த வாசனையாய் நீ ஏற்றுக்கொள்ள வேணுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே ஒரு நல்ல நன்றி உள்ள இருதயத்தை நீர் கொடுக்க வேணுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வாரம் முழுவதும் ஆண்டவரே எங்களை கண்மணி போல பாதுகாத்தீர். போக்கில் மற்றெல்லாம் எங்களோடு கூட இருந்தீர். ஆபத்து மோசங்கள் இந்த விளக்கு எங்களை பாதுகாத்தீர். தீங்கு தீமைகள் எங்களை துக்கப்படுத்தாதபடி எங்களை வழிநடத்தினீர் ஆண்டவரே. அதை நினைவு கூர்ந்து ஆண்டவரே நாங்கள் நன்றி செலுத்த உமக்கே கர்த்தாவே துதியும் மகிமையும் கொடுக்க எங்களுக்கு உதவி செய்ய வேணுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆராதனை நடத்துகிறோம் மகனை ஆசீர்வதியும் ரத்த கோட்டைக்குள்ளே வைத்துக்கொள்ள வேணுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் ஆண்டவரே சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு எங்கிறது கடந்து செல்ல ஆண்டவரே உடைய வார்த்தை எங்களோடு கூட பேச வேணுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். சகல துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறோம் ஜீவ நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அமர்வோம். சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட நம்முடைய முதல் பாடல் போவதற்கு முன்பாக ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். 2 தீமோத்தேயு 3:1 விதமாய் சொல்கிறது, மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூசிக்கிறவர்களாயும் தாய் தோப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறிதல் இல்லாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் என்று சொல்லி இந்த வசனம் அநேக காரியங்களை சொல்கிறது. கடைசி நாட்கள்ல இந்த நாட்கள் நாம் கடைசி நாட்கள்ல இருக்கிறோம் என்று சொல்லி வேதமும் சொல்கிறது. மற்றும் உலகத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை புற மதத்தார் கூட இந்த நாட்கள் கடைசி நாட்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நாட்கள்ல இப்பேற்பட்ட சூழ்நிலை வரக்கூடிய நேரத்துல வேதம் சொல்கிறது, கொலோசியர் 3:15 நன்றி அறிதல் உள்ளவர்களாயிருங்கள் என்று சொல்லி தேவ சமூகத்துல நம்மை சுற்றி இருக்கிற உலகம் எப்பேற்பட்டதாக இருந்தாலும், நம்மை தூஷிக்கிறவர்களா இருந்தா கூட அல்லது அகந்தை உள்ளவர்களாக இருந்தாலும் வீம்புக்காரரா இருந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை. நாம செய்ய வேண்டிய ஒரு காரியம் நன்றி உள்ளவர்களா இருப்போம், கர்த்தருக்கு நன்றி உள்ளவர்களா இருப்போம். நாம் இருக்கக்கூடிய இந்த வைத்திருக்கிற இந்த ஸ்தானத்துக்கு நாம் எப்படிப்பட்டவர்களா இருப்போம், நன்றி உள்ளவர்களா இருப்போம் சொல்லி இந்த நன்றி அறிதலை உணர்ந்தவர்களாக இந்த வேளையில இந்த பாடலை நாம் பாடுகிறோம். நன்றி என்று சொல்கிறோம் நாதா என்று சொல்லி எல்லாரும் என்னோடு கூட இணைந்து இந்த பாடலை பாடும்படியா கேட்கிறேன். சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, ராஜா. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, ஆபத்திலே